ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تستغيثون ربكم فاستجاب لكم أني ممدكم بألف من الملائكة مردفين صدق الله. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. ரமலானுடைய மாதத்தில் நோற்ற நோன்புகள், இபாதத்துகள், ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்வானாக. கண்ணியமானவர்களே, ரமலானின் மூலமாக நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அந்த ஏற்பாட்டின் மூலமாக நாங்கள் ரமலானில் என்ன செய்ய வேண்டும், என்ன விடயங்களை சாதிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மகத்தானவன், உயர்ந்தவன், தனித்தவன், இணைதுணையற்றவன், அரிசுடைய ரப்பு, மூணு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அரிசுடைய ரப்பு அவன். கோடான கோடி மலக்குமார்கள் அவனை சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கோடான கோடி மலக்குமார்கள் ஒரு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல கோடி மலக்குமார்கள் அவனை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், தஹ்மீது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய அரிச சுத்தி கோடான கோடி மலக்குமார்கள் அல்லாஹுவை தஸ்பீஹும் தஹ்மீதும் செய்து பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை புகழ்கிறது. வஇம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. எந்த ஒரு படைப்பெடுத்தாலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் இல்லை. அவன் பரிசுத்தமான ரப்பு. அவனுக்கிட்டிருந்து தான் நாம் உலகத்துக்கு வந்தோம். திரும்ப அவனுடைய சன்னிதானத்துக்குத்தான் நாம் போய் சேரப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துக்கு சிறப்பாக அனுப்பினது போல நாங்கள் சிறப்பான முறையில் அல்லாஹ் சன்னிதானத்தை போய் அடையணும். முதலாவது, உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் எங்களோட ரூஹகளை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அந்த மௌத்தாகிற நேரம் நல்ல மனிதர்களுடைய ரூஹை எடுப்பதற்காக மலக்குமார்கள் வந்திருப்பார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அவர்கள் சொர்க்கத்துடைய சுப செய்திகளை எல்லாம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள், நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லுவார்கள். கடைசியாக ரூஹை கைப்பற்றி கொண்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அந்த ரூஹை கொண்டு போய் சேர்க்கப்படும். கண்ணியமானவர்களே, அந்த ரூஹை பார்த்துட்டு அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அல்லாஹ் அப்படிப்பட்ட ரூஹுகளாக என்னுடைய உங்களோட ரூஹையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் சந்தோஷப்பட்டதுக்கு பின்னால சொல்லுவான், இந்த ரூஹை நல்லோர்களுடைய ரூஹுகளோடு, நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இப்படியான ரூஹுகளோடு இவரை சேர்த்து விடுங்கோ என்று சொல்லுவாங்க. சில மனிதர்களுடைய ரூஹுகளை மலக்குமார்கள் கொண்டு போறதுக்கு முற்படுவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நோக்கி கொண்டு போவதற்கு முயற்சிப்பார்கள். மேலிருந்து ஒரு அசரீதி சத்தம் வரும், அவரை என்ற சன்னிதானத்துக்கு கொண்டு வர வேண்டாம், ஒரு தூஹு, அவரை திருப்புங்க, அவரை சன்னிதானத்துக்கு கொண்டு வர வேண்டாம், அவர் மோசமானவர், உங்களுடைய கபூலியத்தை அடையாதவர், உங்களுடைய பொருத்தத்தை அடையாதவர்,
அவரை திருப்பி விடுங்கள். அவருடைய ரூஹை மோசமான, உலகத்தில் மிகவும் அசிங்கமான முறையில், மோசமான முறையில் வாழ்ந்த அந்த காஃபிர்கள், கெட்டவர்களுடைய ரூஹுகளோடு அவரை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லப்படும். கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையோட ரிசல்ட் இதுதான். இப்ப ரமதான் மாசத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். பெரிய ஏற்பாடு. அமைதியாக யோசனை பண்ணினா எங்களுக்கு விளங்குற பெரிய ஏற்பாடு. ரமதான் மாசம் வாரதை முன்னிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிச்சு, சொர்க்கத்துடைய கதவெல்லாம் திறந்து வச்சு, நரகத்துடைய கதவுகளை மூடி, மனிதர்களை வழிபடுக்கக்கூடிய ஷைத்தான் அல்லாஹ் விளங்கிட்டு, கண்ணியமானவர்களே, அதுல 10 நாள் ரஹ்மத்துடைய விசேஷமாக்கி, இன்னும் ஒரு 10 நாள் மகஃபிரத்துடைய விசேஷமாக்கி, இன்னும் ஒரு 10 நாள் இத்தப்பும் மினன்னார் நரக விடுதலை என்று விசேஷமாக்கி, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் லெச்சோஃப மக்களுக்கு நரக விடுதலை வழங்கி கொண்டு இருக்கிறார். கீழ் வானத்துக்கு அல்லாஹ் வருகிறார், கீழ் வானத்துக்கு அல்லாஹ் வருகிறார். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், ஹல் மின் முஹ்தாஜின், ஹல் மின் சாஹிலின், அல்லாஹ் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். தேவை உள்ளவங்க இருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு தேடுறவர்கள் இருக்கிறீர்களா? ஏதாவது வேண்டக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? ரப்பு கேட்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துல எங்களோட பக்கம் கவனம் செலுத்துவது போல வேற எந்த ஒரு மாசத்திலையும் அல்லாஹ் கவனம் செலுத்துவது இல்லை. ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்து, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய கூலி. கண்ணியமானவர்களே, என்ன என்ன பாக்கியங்கள் வேணுமோ அவ்வளவு பாக்கியங்களையும் இந்த மாசத்தில் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். 15, 17வது தராவீஹ் நாங்கள் தொழுது விட்டோம். ரமதான் எதிர்பார்த்தோம். அரைவாசிக்கு மேலான பகுதி எங்களை விட்டு சென்று விட்டு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த மாதத்தை குர்ஆனுடைய மாதம் என்று சிறப்பாக்குறான். ஷஹ்ருல் குர்ஆன் என்று சொல்லி இந்த மாதத்துல குர்ஆனை இறக்கினான். இந்த மாதத்தில் அல்லாஹ் ஒரு இரவு வைத்திருக்கிறான். அந்த இரவுக்கு பெயர் லைலத்துல் கத்ர் என்ற இரவு. அந்த இரவு எவ்வளவு சிறப்பான இரவு! கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களில் எவ்வளவு சிறந்த இரவு அல்லாஹ் இந்த மாதத்துல வைத்திருக்கிறான். இதெல்லாம் சும்மா அல்ல, அல்லாஹ்ட ஏற்பாடு. இதெல்லாம் சும்மா கிடைக்கிறது. அல்லாஹ்ட பெரிய பிளானிங். இவ்வளவு ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து. இதை பார்த்துட்டு தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு சிறப்பான மாதத்தை அடைஞ்சியும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரலையா, அவன் நாசமாகட்டும் என்றார். உயிரோடு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்றார்கள். ஏன் இப்படி சொன்ன காரணம், அவ்வளவு ஒரு முபாரக்கான மாதம் இது, அவ்வளவு பரக்கத்துக்கு நிறைந்த மாதம். ஷஹ்ரு துவாவுடைய மாதம். அடியார்களுடைய முழு பிரச்சனையும் அல்லாஹ்ட்ட சொல்லக்கூடிய மாதம். கண்ணியமானவர், என்னென்ன விதத்தில் அல்லாஹ் மனிதர்களுடைய பக்கம் கவனம் செலுத்தணுமோ அவ்வளவு விசேஷமான கவனத்தை அல்லாஹ் எங்களோட பக்கம் செலுத்திக்கிறார். எவ்வளவு பெரிய பாவி இந்த மாசத்துல அல்லாஹ்ட பக்கம் நெருங்கினா அவன் கபூல் செய்வான். அல்லாஹ் என்னையும் உங்களே அவனுடைய நெருக்கத்தோடு இணைப்பான். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். கண்ணியமானவர்களே, நாங்க ஒவ்வொருவர்களும் யோசிக்கணும் என்னன்னா, இந்த மாதத்தை வச்சு நான் ரொம்ப நெருங்குறேன். போன வருடத்தை விட, போன மாசத்தை விட இந்த ரமதான்ல நான் ரொம்ப எனக்கு நெருக்கமான ஒருவனாக ஆக்கிக் கொள்கிறேன். என் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை நான் அதிகரித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய ஈமான் நான் உள்ளத்தில் அதிகரித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்க்கையில சேஞ்ச். சில நேரங்கள்ல தௌபாவை அடையாதவன், பாவத்துக்கு மன்னிப்பு பெறாதவன், கண்ணியமானவர்களே, அது போலதான் இந்த மாசத்தை அடைஞ்சியும் வாழ்க்கையில சேஞ்ச், மாற்றம் வராதவர்கள் பழையபடியே தான் இல்ல, மாற்றம் வரணும். அதுக்குத்தான் அல்லாஹ் வருஷத்துக்கு ஒரு ரமதானை தருகிறா. உங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும்ங்கிறது. நாங்க ஒவ்வொருவர்களும் அதை யோசிக்கணும். என் வாழ்க்கையில மாற்றம் வருதுதா இல்லையா? இந்த வருஷம், இந்த ரமலான் என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் உண்டாக்கும். வரணும். என் தொழுகையில பேணுதல், இபாதத்துகள்ல பேணுதல், பக்குவங்கள், ஹராம் ஹலால்ல பேணுதல்கள், அல்லாஹ்வுட நெருக்கம், தஹஜ்ஜுல நெருக்கம், இஸ்திக்ஃபார்ல நெருக்கம், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் செய்வதில் நெருக்கம், இதெல்லாம் உண்டாகும்.
பழையபடி அல்ல, நான் முன்னேறி இருக்கிறேன் மாஷா அல்லாஹ். இந்த மாற்றம் தான் ரமலான்ல வரும். அதுக்கு தான் அல்லாஹ்ட ரஹ்மத்துக்காக அழுகிறேன். யா அல்லாஹ் ரஹ்மத்தை செய்ய, அல்லாஹ் ரஹ்மத்தை செய்ய, அல்லாஹ் ரஹ்மத்தை செய்ய, அல்லாஹ் என்ன மன்னிப்பு கொடுக்கப்பட்டவருடைய கூட்டத்தில் என்ன சேர்த்துக்கோயா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட அருள் இந்த மாசத்தில் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்ட அருள் இந்த மாசத்தில் எங்களுக்கு கிட்டுமையா, அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். அல்லாஹ்ட்ட எதிர்பார்ப்போம். யா அல்லாஹ் என்ன உன கபூலியத், உன நெருக்கத்தோடு சேர்த்துக் கொள்வாய். கண்ணியமான சகோதரர்களே, எப்படியோ நாங்க மாறோனம், ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும் என்ற இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் யோசனை. கண்ணியமானவர்கள், எல்லா வகையில் பாவங்கள் உண்டோணும், தவறுகள் உண்டோணும். அதுக்கு என்ன வழி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து முறைப்பாடு செய்தார்கள். எனக்கு பாடம் வருகிறது இல்லை என்று சொல்லி கொஞ்சம் மறதி வருகிறது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 ரக்காத்துகளுடைய தொழுகையை காட்டி கொடுத்தார்கள். தொழுகைக்கு பின்னால் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவால முக்கியமான விடயம் என்னன்னா, அல்லாஹும்ம ரஹம்னா பிதர்கில் மஆசி அபதமா புகைத்தனா. யா அல்லாஹ், நான் உலகத்துல வாழும் காலம் எல்லாம் பாவம் இல்லாதவனாக வாழ்வதற்கு எனக்கு ரஹ்மத்து செய்வாயாக. எப்படி துவா கேட்டு கொடுத்தார்கள்? நான் உலகத்துல வாழும் காலம் எல்லாம் பாவம் இல்லாதவனாக வாழ்வதற்கு எனக்கு ரஹ்மத்து செய்வாய். அல்லாஹ்ட ரஹ்மத் இல்லாம பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள, எங்களை கண்ணு, காது, நாவு, உறுப்பு, மறைவிடங்கள், வியாபாரம், குழுக்கள் வாங்க, எங்களோட புழக்க வழக்கங்கள்ல பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கையில அல்லாஹ்ட அருள் இல்லை. இந்த மாசத்துல நாங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு ரஹ்மத்தை செய்யும், பாவத்தை விட்டு வாழணும். யா அல்லாஹ், நான் ஒரு நல்லவனாக வாழணும், ஒரு சீதோவியாக வாழணும், எனக்கு ரஹ்மத்தை செய்யும். கண்ணியமானவர்களே, அழுது கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ்ட்ட பாக்கியங்கள் எல்லாம் நாங்க அடைவோம். அதுல ஒரு சில ஹதீசுகளை சொல்லுகிறேன். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத்தை செய்யுங்களேன், ஏதாவது புத்திமதி சொல்லுங்களேன், உபதேசம் செய்யுங்களேன். அவுசினி யா ரசூலல்லாஹ். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தரே, அலைக பி தக்வல்லாஹ், அல்லாஹ்ட பயத்தை உன் வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்கோ. அல்லாஹ்ட பயத்தை உன் வாழ்க்கையில பற்றி பிடிச்சுக்கோ. ஃபஇன்னஹு ரஅஸுல் உமூரி குல்லி, உன் வாழ்க்கையில எல்லா கர்மத்திலும் ஒரு தலையானதுதான் தக்வா என்பது. தக்வா என்கிறது ஒரு தலையானது. ஃபஇன்னஹு ரஅஸுல் உமூரி குல்லிஹி, உன் கர்மத்திலே எல்லாத்திலும் அடிப்படையானது, ஒரு தலைமையானது தான் தக்வா என்கிறது. அந்த தக்வா பற்றி கொடுத்து இந்த ரமதான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க தக்வாதாரிகளாக ஆகிறதுக்காக ரமதான். தக்வா என்பது அல்லாஹ்ட அச்சம். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்ன நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான், அல்லாஹ்ட சன்னிதானத்துல நிப்பாட்டப்படுவேன், அல்லாஹ் விசாரிப்பான். இதான் தக்வா. எதை செய்தாலும், எந்த இரவேல எந்த பகலேல எப்படி இருந்தாலும் என்ன அல்லாஹ் பார்க்கிறான். இது யாருக்கு சொன்னது? அபூ தர் ரலியல்லாஹு தஆலா. நாங்க எடுக்கணும், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார். எடுப்போம் மச்சா. எல்லா நேரத்திலும் அல்லாஹ்ட திரும்ப கேட்டார்கள். அபூ தர் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலுல்லாஹ் ஜித்னி, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களே, இன்னும் ஏதாவது சொன்னார்கள். அபூ தரே, அலைக பி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதை நீங்க வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொள்ளும் போது, குர்ஆன் ஓதுவதை வாழ்க்கையில பற்றி பிடித்துக் கொள்ளும் போது, குர்ஆன் ஓதுவதை வாழ்க்கையில நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளும் போது சொல்லி போட்டு சொன்னார்கள். ஃபஇன்னஹு, குர்ஆன் ஓதுவது நூருல் லக ஃபில் அர்ல், இந்த பூமியில் உனக்கு வெளிச்சம், இந்த பூமியில் உனக்கு ஒரு நூறு, அது வாழ்க்கை நூறு. குர்ஆன் ஓதுங்க, வாழ்க்கை நூறு. முகம் பிரகாசம், வாழ்க்கை பிரகாசம், குடும்ப பிரகாசம், வீடு பிரகாசம். நூருல் லக ஃபில் அர்ல், இந்த பூமியில குர்ஆன் ஓதுவது நூறு. ஒரு கிராமத்துல குர்ஆன் அதிகமாக ஓதுவார்கள் என்றால் அந்த கிராமம் நூறால்
வெளிச்சத்தால் பிரகாசத்தால் நூறால் நிரப்பப்பட்ட கிரமம். பூமியில் அது உனக்கு ஒரு நூறாக மாறும், அது ஒரு ஜோதியாக மாறும், அது ஒரு பிரகாசமாக மாறும். இரண்டாவது சொன்னார்கள் உனக்கு ஆகாயத்துல அல்லது மறுமையில அது உனக்கு ஒரு சேமிப்பாக மாறும் என்று சொன்னார். சேமிப்பாக மாறும். கண்ணியமானவர்களே, ரமலான்ல வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அந்த கொண்டு வாரதுல ஒன்று சொன்னேன், அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு படிச்சு கொடுத்த தக்வா. இதை கொண்டு வரும் வாழ்க்கை. குர்ஆன் திலாவத்தை அதிகரிப்போம் வாழ்க்கை. குர்ஆன் திலாவத். கண்ணியமான சகோதரர்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பகுதிக்கு கவர்னராக அனுப்புகிறார். ரசூலுல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபடணும் என்ற வகையில தயாராகிவிட்டார். ஆனா அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிவது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்ப முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன். கடைசி நேரம் அவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன், என்னை ஒரு பொறுப்புல அனுப்புறீங்க, ஏதாவது சொல்லுங்க. சொன்னார்கள், முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பன் மின் திக்ரில்லாஹ். உங்களுடைய நாவு, இன்னும் ஒரு இடத்துல சொன்னார்கள், உங்களோட நாவு ஜிக்ர்ல திளைத்திருக்கிற நிலைமையில உங்களுக்கு மௌத்து வரும். நீங்க எப்படி மௌத்தாகணும்? முஆதே, உங்களோட கடைசி முடிவு எப்படி வரணும்னா, ஜிக்ர் செஞ்சு 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 உங்களோட நாவுல ஈரமிக்கும். உங்களோட நாவு ஈரமாகும். எச்சியூரோடு ஜிக்ர் செஞ்சு செஞ்சு இப்படியான நிலைமையில் உங்களுக்கு மௌத்து வரும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அதிகமாக மொழிங்கன்னு சொன்னார். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகமாக மொழிங்கன்னு சொன்னார். நாங்க தஸ்பீஹ் எடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். உலகத்துல பெரிய பிரச்சனை, நாட்டுக்கு நாடு பிரச்சனை, சண்டைகளும் சச்சரவுகளும் உயிர் இழப்புகளும் இரத்தம் ஓட்டுதல்களும், நிம்மதி இல்ல, ஒரு கலக்கமான உலகம். இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க? அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, உங்களோட உள்ளம் நிம்மதி அடையும். டென்ஷன் ஆகிக்கிறீங்களா? விளங்குது இல்ல? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அல்லாஹ் நாடாம இந்த உலகத்தில் ஒன்று நடக்க மாட்டான். ரப்பு விரும்புறது மட்டும்தான் நடக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி தடவை சொல்லுங்க, உங்களோட கல்வி நிம்மதியாகும். டென்ஷன் ஜிக்ர் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான்ல நீங்க அதிகமாக செய்யற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல் ஜன்னah, அஊது பிக மினன் நார். கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தம் அல்லாஹ்வை நெருங்கின பாடம் தான் நாங்க பத்ர்ல படிப்போம். அல்லாஹ்வை நெருங்கின பாடம். அந்த மக்கள் இதுக்கு முன்னால முன்மாதிரியான ஒரு யுத்தம் உண்டு இல்ல. அல்லாஹ்வுடைய உதவிய இப்படி இப்படித்தான் கண்டோம் என்ற முன்மாதிரிகள் கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய உதவியை நம்பினார்கள். நாங்க பத்ர்ல படிக்கிற பாடம், பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். பின்னால செய்கிற பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பத்ர் சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துக்கு பிறகு எந்த பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான். எப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் ஆகிட்டு அல்லாஹ் பொருந்தி கொண்டது மட்டுமல்ல, இந்த பத்ர் சஹாபாக்கள் இதுக்கு பின்னால பாவம் செஞ்சாலும் மன்னிப்போம்.
கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு ஏன் பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சிறப்பு கொடுத்தாங்கன்னா, பத்ர் சஹாபாக்கள் இந்த ரமலான்ல ஏற்பட்ட இந்த யுத்தத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வோடு நெருங்கினார்கள். மஷூரா பண்ணுகிறார்கள், என்ன செய்வது? கண்ணியமானவர்களே, கணக்கம் தானே. புண்ணியமான சஹாபாக்கள், வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, நீங்க கொஞ்சம் பேராக இருந்தீங்க, கம்மியானவர்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்? கண்ணியமானவர்கள், பாடம் வந்தான், படிக்க வேண்டிய பாடம் வந்தான். சஹாபாக்கள் பத்ரை ரமலானுடைய மாதத்துல பத்ர் அந்த நிகழ்வை வைத்து அல்லாஹ்வை நெருங்கினார்கள், நெருக்கத்தை உண்டாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு 100க்கு 100 கட்டுப்பட்டார்கள். உயிரை மதிக்கல்ல, பொருளை மதிக்கல்ல, ரத்தத்தை மதிக்கல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, தயாராகினார்கள். அவங்களுக்கு தெரியும் காஃபிர்கள் ரொம்ப பலமானவர்கள், ஆயுத பலம், ஆள் பலம், யுத்த பயிற்சி உள்ளவர்கள், எல்லா விதமான அவங்கள்ட்ட ஃபெசிலிட்டிஸ்களும் இருக்கிறது. அவங்க பத்ர் மைதானத்துக்கு எப்படி வருகிறார்கள்? கவிதைகள் பாடிக்கொண்டு, பாட்டுகள் படித்துக் கொண்டு, அவர்களுக்கு உணவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு அவர்கள் சுவண்டியாக பத்ர் மைதானத்தை நோக்கி வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ரொம்ப பலகீனமானவர்கள். பல நாள்களாக சாப்பாடு இல்லை, பசியோடு, கஷ்டத்தோடு, சிரமத்தோடு. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடிக்கு கீழே நிற்கிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சொன்னது போல நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம். இதுக வந்த வரம்புக்கு ஃபகாத்திலா, நீங்களும் உங்களோட ரப்பை வைத்து யுத்தம் செய்யுங்கோ, நாங்க வரமாட்டோம் என்று சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க என்ன கட்டளை இட்டாலும் நாங்க செய்ய தயார். நீங்க மலைக்கு மேல ஏறி குதிக்க சொன்னாலும் நாங்க குதிப்போம், கடல்ல பாய சொன்னாலும் நாங்க பாய்வோம். உங்களுக்காக, இந்த மார்க்கத்துக்காக நாங்க எங்களை அர்ப்பணிக்க தயார். யா ரசூலல்லாஹ், இந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்படுவோம். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம். கண்ணியமானவர்கள், முன்மாதிரி ஒன்றில்ல. பத்ர் தான் இஸ்லாத்தில் நடைபெற்ற முதலாவது யுத்தம். முன்மாதிரி அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு முன்மாதிரியும் அவங்க விளங்கின ஒரே ஒரு பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வார். என்ற கையில ஒன்றும் இல்லை, எனக்கிட்ட ஒரு ஆற்றலும் இல்லை. உலகத்துல நடக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. உலகத்துல அழிஞ்சு போறது எல்லாமே அல்லாஹ்வுடைய முடிவில் உள்ளவைகள் தான். அல்லாஹ் தான் மாலிக்குல் முல்க். அவன் நாடாம இந்த உலகத்துல ஒரு மரத்திலிருந்து இலை கூட உதிர மாட்டாது. ரப்புடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துக்கு எதுவுமே நடக்க மாட்டாது. இந்த யக்கீன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொண்டார்கள். அந்த பதிவு தான் சஹாபாக்களுடைய உள்ளத்திலும் பதிந்தது. அதான் பரவாயில்லை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ருடைய மைதானத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். அந்த கொஞ்சம் சஹாபாக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், என்ன யோசனை, என்ன திட்டமிடல்? கண்ணியமானவர்கள், இன்றைக்கு நாங்க எந்த மஷூரா பண்ணினாலும் பெரிய திட்டமிடல், கடைசி கிட்ட அல்லாஹ்வை கொஞ்சம் தோட்டி கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பத்ருடைய மைதானத்தில் இறங்கி போட்டு என்ன செய்தார்கள்? இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் தக்பீர் கட்டினார்கள். ஒரு மரத்தடியில போய் தொழுகைக்காக தக்பீர் கட்டினார்கள். தொழுது 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 சுஜூதுல அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், நீதான் மாலிக்குல் முல்க். யா அல்லாஹ், நீ வாக்கை நிறைவேற்றக்கூடியவன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு நாயன் யாருமே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ தனித்தவன் யா அல்லாஹ், நீ தனித்தவன் யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீபுக்கு நீ எதை வாக்களிச்சாயோ அந்த வாக்கை உண்மைப்படுத்தக்கூடிய ரப்பு நீ யா அல்லாஹ்.
இந்த சின்ன கூட்டம் இன்றைக்கு அழிக்கப்பட்டா உன்னை அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றவங்க இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல. யா அல்லாஹ், அழுது கொண்டே இருந்தார்கள் ஃபஜ்ர் வரை, வாங்குவார் ஃபஜ்ர் தொழுது விட்டார்கள். அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துடைய சஃப்களை செய்தார்கள். முதலாவது யாரு, முதலாவது எந்த சஃப், இரண்டாவது சஃப், மூணாவது சஃப். முதலாவது யுத்தத்துக்கு யார் முகம் கொடுக்கிறார், அவங்க எப்படி முகம் கொடுக்கிறார், இந்த பக்கத்தால் போகணும், எல்லா அந்த ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட, நீங்க யுத்த களத்துல முன்னுக்கு வரக்கூடாது, நீங்க போய் இந்த இடத்துல ஓரமாக இருக்கிற, நீங்க தான் இந்த யுத்தத்துடைய தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க ஓரமாகி போய் என்ன செய்தார்கள், ஒரு இடத்துல மறைந்திருந்தார்கள். என்ன செய்தார்கள், அங்கேயும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டார்கள். அழுது 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 துஆ. எந்த அளவுக்கு துஆண்டா, அவங்கள மேல போட்டு இந்த பரிவட்டம் அந்த அந்த சால்வை அப்படியே கீழே விழுகிறது, அவ்வளவு அழுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்து ஆறுதல் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோட ரப் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள். ஆனாலும் துஆவை கைவிடல. ஏன், அவங்களுக்கு தெரியும் என்ற ரப்பு தான் எனக்கு உதவி செய்யணும், வேறு யாருமே, வேற யாரும். அவருடைய உதவி, இவருடைய உதவி, அந்த உதவி, ஆயுதம். இன்னைக்கு நாங்க உலகத்துல என்னமாலும் இந்த இஸ்ரவேலுடைய பிரச்சனை, யகூதிகள், நசாராக்கள், அல்லாஹ் அவர்கள் அழித்து நாசமாக்குவானாக. ஏனென்றால் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் விரோதமானவர்கள் பலஸ்தீன் மண்ணில் எவ்வளவு அநியாயங்களை செய்தார்கள். முன் உலகத்திலே முஸ்லிம்களை அழிக்கோணும், ஒழிக்கோணும், இல்லாமாக்கோணும் என்ற திட்டத்தை தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், எங்களுக்குள்ள பாடம் என்னன்னா, எங்களுக்குள்ள பாடம் ஆயுதமும் ஓதுவது அல்ல. இந்த கருத்தை நாங்கள் பேசுகிறோம். எங்களோட ஈமானை பிடித்தாங்க, நல்ல ஆயுதம் இருக்கிறாமேனா, பவர்ஃபுல்லாமேனா, அது இப்படியாம் அப்படியாம், அந்த பெருமையை பேசி 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 அதோட மகத்துவம் தான் உள்ளத்தில் எங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கு. கண்ணியமானவர்களே, அதை பேசுறது விட்டுட்டு ரப்புடைய மகத்துவத்தை பேசும். ரப்புடைய மகத்துவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புடைய மகத்துவத்தை தான் பேசினார்கள். ரப்பு கிட்டத்தான் அழுதார்கள், ரப்புடைய உதவியைத்தான் எதிர்பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது துஆ கேட்கிறார்கள். யுத்தம் நடக்க ஆரம்பிக்க போகிறது. இரவெல்லாம் அழுது ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால் அழுது கொண்டே இருக்கிறார்கள், துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், இது தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். உங்க ரப்பு கிட்ட நீங்க சாலையப்பட்டு கெஞ்சி கதறி துஆ கேட்டீங்க, உங்க ரப்பு உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது 1000 மலக்குமார்கள் வந்து இறங்கி விட்டார். 1000 மலக்குமார்கள் அல்லாஹ்ட பட வந்து இறங்கு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பத்ர்ல நிறைய உதவி செஞ்சான். அல்லாஹ் பத்ரை கண்ட்ரோல் பண்ணினான். அவன் கண்ட்ரோல், அவன் ஏற்பாடு. பலகீனமான சஹாபாக்கள் அல்லாஹ் உள்ளத்தை முதலாவது செஞ்சான். அதில் நீண்ட சம்பவங்கள். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை கொஞ்சம் தெம்புபடுத்துறதுக்காக, டென்ஷன்ல யாருக்கும் தூக்கம் போக மாட்டாங்க, கொஞ்சம் தூக்கம் போனா ரொம்ப டயர்ட், அலைச்சல் திருச்சல், ரொம்ப டயர்டான நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் தூங்கினா அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா முழு சஹாபாக்களையும் தூங்க போட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இது யுகஷிக்கும் நுகாஸ், சின்ன தூக்கம். எல்லா சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தூக்கத்தை உண்டாக்கினான். இதற்காக உடம்புல தெம்பு ஏற்படுத்துவது. அதுக்கு பின்னால் ஒரு மலையை பொழிய வச்சான். அந்த மலை முழு உடம்பையும் நனைத்தது, முழு உடம்பையும் நனைத்தது. அந்த மலை தான் ஒரு முபாரக்கான மலை. அந்த மலை தான் ஒரு முபாரக்கான மலை. அந்த பத்ருடைய மைதானமே ஒரு செழிப்பு, பத்ருடைய மைதானமே ஒரு வெளிச்சம் உண்டா. அன்று பெய்த மழையுடைய பரக்கத்து தான் இன்றைக்கும் பத்ருடைய மைதானத்தில் இருக்கிற செழிப்பு.
இந்த செழிப்புகள் இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு போற காரணம் என்னன்னா பாவங்கள் கூடிட்டு அந்த இடத்துல வைத்தும் பாவங்கள் தான். இந்த நவீன யுகத்துல அல்லாஹ்வ அந்த இடத்துல போய் யோசிக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை, பத்ர்ல இந்த இடத்துல இருந்து நான் போட்டோ ஒன்று எடுக்கணும், வீடியோ ஒன்று எடுக்கணும், இதான் யோசனை இன்னைக்கு எல்லாம். அப்படி அதனால அந்த பத்ருடைய பரக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க. பழையவங்க சொன்னாங்க பத்ருக்கு போறது கஷ்டமான காலத்துல சொன்னாங்க, பத்ர் ரொம்ப வெளிச்சமான இடம், பிரகாசமான இடம், குளிர்ச்சியான இடம், காலை வச்சா காலுடைய குளிர் தலைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த குளிரை உணரலாம் என்று சொன்னாங்க. அந்த காஃபிர்கள் இருந்த இடத்தில் இருக்கிற அந்த அந்த அருவருப்பு, பார்க்கிறதுக்கு கசப்பான விடயங்கள் எல்லாம் எங்களை கண்ணுக்கு விளங்கினது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்றா பத்ருடைய அந்த மைதானத்தை சமைக்கிறான். காஃபிர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ், காஃபிர்களுடைய உள்ளத்துல முஸ்லிம்கள் அப்படி பார்த்தா பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி, பெரிய கூட்டம் காஃபிர்கள் அந்த அந்த அதாவது சிஐடி அனுப்பி பார்க்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தா தகவல் போகுது என்னன்னா அவங்க பெரும் கொண்ட தொகை இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் போய் பார்க்கிறாங்க, முஸ்லிம்கள் போய் காஃபிர்களை எண்ணுறாங்க. ஒரு சஹாபி வந்து சொல்றார், நான் எண்ணி எண்ணி பார்த்தேன் 82 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆயிரக்கணக்கான காஃபிர்கள். அல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா உள்ளத்தை சமைச்சான். உள்ளத்துல காஃபிர்களுடைய உள்ளத்துல முஸ்லிம்கள் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிற பயத்தை அல்லாஹ் போட்டான். முஸ்லிம்களுடைய உள்ளத்துல காஃபிர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நாங்கள் லட்ச மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இல்ல, நூற்றுக்கணக்கான மக்கள் தான் பத்ர் மைதானத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப தைரியம் பிறகு إذ يوحي ربك إلى الملائكة أني معكم فثبتوا الذين آمنوا سألقي في قلوب الذين كفروا الرعب فاضربوا فوق அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறார், மலக்குமார்களோடு பேசுகிறார். மலக்குமார்களே, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா, நீங்க பத்ர் மைதானத்துக்கு போங்க, அன்னி மஅக்கும், உங்களோடு நான் இருக்கிறேன், அன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். நீங்க போய் என்ன செய்யணும்னா, நீங்க போறதுனால, நீங்க இறங்குறதுனால ஃபஸபித்துல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களுடைய கல்புல ஒரு யகீன் உண்டாகும், ஒரு உறுதி உண்டாகும், ஒரு இஸ்பாத் உண்டாகும். ஃபஸபித்துல்லதீன ஆமனு, நீங்க போங்க, நீங்க போனா அவர்களோடு ஒன்றரை கலக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்துல தைரியம் பிறக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க, எங்களுடைய நிறைய மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களுடைய உள்ளத்துல உறுதி உண்டாகும். நான் என்ன செய்வேன் தெரியுமா, சௌல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப, காஃபிர்களுடைய உள்ளத்துல பயத்தை உண்டாக்கும். அவங்களுக்கு திடீரென்று பயம். ராவெல்லாம் கவிதைகள் பாடினார்கள், இரவெல்லாம் கவிதைகள் பாடி ஆரவாரமாக இருந்தவர்கள் காடையாகும் பொழுது பயப்படுகிறார்கள். எல்லாரும் என்னமோ யுத்தம் நடக்க போகிறது, எங்கள் உயிரெல்லாம் எங்கள் உயிர்கள் எல்லாம் பறிக்கப்பட போகிறது என்று அஞ்சுகிறார்கள். ஒருவரை ஒருவர் முன்னுக்கு அனுப்பி போட்டு பின்னுக்காக பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சொன்னான், சௌல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப, அந்த காஃபிர்களுடைய உள்ளத்தில் நாங்கள் பயத்தை உண்டாக்குவோம், பயத்தை உண்டாக்குவோம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். பத்ருடைய வெற்றியே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். இன்றைக்கு நாங்களும் இந்த யக்கீனத்தான் இந்த பத்ர்ல படிக்கிறோம். இன்றைக்கு இந்த பத்ர் நாங்க பேசுறோம், அந்த யக்கீனத்தான் படிக்கிறோம். அல்லாஹ்வை கொண்டுதான் எல்லாமே ஆகும். உலகத்தில் யாரை கொண்டும் ஒன்றுமாகும், ரப்ப கொண்டு ஆகும். ரப்பு நினைச்சது நடக்கிறது. எங்கட சிந்தனை ரப்பு கிட்ட கேட்கிறது, அழுகிறது, கெஞ்சுறது, துவா கேட்கிறது. கண்ணியமானவர்களே, உலகத்துல இவ்வளவுதான் உலகம் தலைவிரிச்சு ஆடினாலும் அது ஜீரோன்ற நீயத்து கல்புல வரும், கல்புல அது ஜீரோ. ரப்பு நாடுறது நடக்கும், ரப்பு நாடுறது நடக்கும். எங்கட முழு கவனத்தையும் ரப்பின் பக்கம் திருப்போம். என்னவாகினாலும் ஷஹூர் துவான்னா, இந்த துவாவுடைய மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய படிச்சு தந்தார்கள். பத்ர் துவாவுடைய பாடத்தை தெளிவாக படிச்சு தந்துச்சு, தெளிவாக படிச்சு தந்துச்சு. நாங்களும் என்ன செய்யணும், கண்ணியமானவர்களே, நிறைய பிரச்சனைகளோடு, நோயோடு, நம்பலங்களோடு, சிரமங்களோடு, தொல்லைகளோடு, நிம்மதி இல்லாம யாருக்கிட்ட வேலைகளெல்லாம் சொல்றேன், ரப்பு கிட்ட சொல்லுங்க. நிச்சயமாக துவாவை அதிகரிங்க, ரப்போடு நெருக்கத்தை ஏற்படுத்துங்க, உங்களோட வாழ்க்கை வெளிச்சமாகும்.
நாங்க செஞ்ச ஒரு பலகீனம் என்னன்னா, துவா கேட்க டைம் இல்லை, தஹஜ்ஜுல எழுப்ப டைம் இல்லை, ரப்போடு நெருங்கிறதுக்கு நேரம் இல்லை. அதுக்கு தான் பல மணித்தியாலங்கள் ஒதுக்கி ரப்போடு நெருங்கணும், ரப்போடு தொடர்பாகணும், ரப்பு கிட்ட அழணும், என்னோட பிரச்சனைகள் ரப்பு கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் ஒரு துவாவையும் வீணாக்க மாட்டார், ஒரு துவாவை வீணாக்க. எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிற அந்த பிரச்சனையை கொண்டு போய் மக்களுக்கிட்ட பல மணித்தியாலங்கள் நிக்கிறதுக்கு தயார். காலடியில வீட்டு நிக்க, வாசல் அடிக்கல வீட்டு நிக்க, கடை தெருவுல வீட்டு நிக்க நாங்க தயார். தலையை சொருங்கி சொருங்கி நிக்க தயார். நாங்க துனியாதாரிகிட்ட வைத்து கால் மடிக்கிறதுக்கு நாங்க தயார், அதுக்கெல்லாம் நாங்க ஓகே. ஆனா ரப்பு கிட்ட நிக்க தயார் இல்லை, ரப்பு கிட்ட போய் சுஜூதுல கேட்க தயார் இல்லை. ரப்பு சொல்றார், ஹல் மின் முஹ்தாஜின், தேவை உள்ளவங்க இருக்கிறீங்களா, கேளுங்களை தாரேன் என்று சொல்ற. நாங்க கேட்க தயார். கண்ணியமானவர்களே, கேளுங்க. பிள்ளைகளை சாலிஹீன்களாக வளர்க்கணுமா, அல்லாஹ்ட்ட கேளுங்க. உங்களோட குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகணுமா, அல்லாஹ்ட்ட கேளுங்க. கேட்கிறதுதான் இபாதத்து. துவா, அத்துவா அத்துவா, அதுதான் இபாதத்து. அத்துவா ஒரு இபாதா, துவா என்கிறது இபாதத்து. இன்னும் ஒரு ஹதீஸ்ல துவா என்கிறது இபாதத்துகளுக்கு தலைமைத்துவமானது என்று சொன்னார்கள். முஹுல் இபாதா, துவா என்கிறது இபாதத்துகளின் தலைமைத்துவமானது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில துவா இருக்கும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்ட்டாலும் கெஞ்சும். அதனால் ரமலான்ல படித்த பாடங்கள்ல ஒன்றுதான் ஆக விசேஷமான பாடம் என்னன்னா, நாங்கள் அல்லாஹ்ட்ட அழக்கூடியவர்களாக மாறலாம். நோய் நொம்பலம் பிரச்சனை, நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள். யாருக்கிட்ட சொல்ற? சொல்லப்பட வேண்டிய ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான். அதனால கண்ணியமானவர்களே, இந்த பாடத்தை மட்டும் வாழ்க்கையில மறக்கவானோம். பத்ர்ல இருந்து படிச்ச பாடம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து உதவியை அடைந்தார்கள். துஆவின் மூலமாகத்தான் பத்ரை வெற்றி கொண்டார்கள். அழுதுதான் பத்ரை வெற்றி கொண்டார்கள். என்ற வாழ்க்கையுடைய ஒவ்வொரு வெற்றியும் ரப்பு கிட்ட அழுது கெஞ்சி துவா கேட்டு கண்ணீர் வடிப்பது மூலமாகத்தான் நான் அடைவேன் என்ற அந்த கருப்பொருளுக்கு நாங்கள் வந்து சேரோம். முயற்சி செய்வோமா? அல்லாஹ் எங்க வாழ்க்கையில பரக்கத்து செய்வானாக. கடைசியாக கொண்ட சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் என்னை மூளை பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் எங்கள் எல்லாருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், லா யக்பலுல்லாஹு لا يقبل الله عمل قاطع الرحم لا يدخل الجنة قطع. சொன்னார்கள், அதாவது குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய மக்களுடைய அமல்கள் கபூலாக மாட்டாது என்று சொன்னார்கள். கோபதாபங்கள், வஞ்சகங்கள், ஹசதுகள், பொறாமைகள், வேற்றுமைகள், கசப்புகளோடு குடும்பத்தில் நாங்கள் வாழ்ந்தா எங்களோட அமல்கள் கபூலாக மாட்டாது சொல்லி போட்டு சொன்னார்கள். இன்ஷா வசாம நிறைய தொழுகிறாங்க, நிறைய நோன்பு பிடிக்கிறாங்க, நிறைய உம்ரா செய்யறாங்க, நிறைய ஹஜ் செய்யறாங்க, என்னதான் செஞ்சாலும் ஒரு அமலுமே கபூலாக மாட்டாது என்று சொன்னார். இப்ப யோசனை பண்ணுங்க கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஒற்றுமை என்ற கொடிக்கு நாங்கள் வரணும். தாத்தா தங்கச்சி, நானா தம்பி, உம்மா வாப்பா, மாமி மாமா, சாட்சி சாட்சா, பெரியப்பா பெரியம்மா, உம்மோட உறவு, வாப்போட உறவு, என்ற உறவு. இந்த உறவுகளோடு நாங்க ஒற்றுமையாக நடக்கிறோம். கோபதாபம் நீக்க. இந்த விஷயத்துல குர்ஆன் நிறைய ஆழமாக பேசுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய பேசினாங்க. சொன்னாங்க, இந்த குடும்பங்களை துண்டித்து வாழுகிறவர்கள் சொர்க்கம் போகவே மாட்டார்கள் என்றார். நாம் இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு ஃபத்வாவை நாங்க சமைச்சு கொண்டிருக்கிறோம். அது எப்படின்னா, நாங்கள்லாம் கோபம் இல்லை, அவங்க தான் கோபம். நாங்கள் ஒரு அநியாயம் செய்யல, அவங்களே எங்களுக்கு அநியாயத்தை செஞ்சுட்டு போச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க நல்ல, நாங்க துப்புரவு, இந்த சர்டிபிகேட் எங்களுக்குள்ள நாங்க பதிய வச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள்டா ஃபேமிலியில கோபம் இல்லை, நாங்க அவங்க கோபம், அவங்கதான் என்று எங்களை துப்புரவாக்கி பிரச்சனைகளை நாங்க அடுத்தவர்களுக்கு சாட்டிட்டு நாங்களே எங்களை சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒரு அழகான புத்திமதி சொன்னாங்க, சேர்ந்து வாழ்பவனே சேர்ந்து வாழ்வது இஸ்லாம் அல்ல,
சேர்ந்து வாழ்பவனை சேர்ந்து வாழ்வது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் அல்ல. தந்தவனுக்கு கொடுத்து வாழ்வது இஸ்லாம் அல்ல. அவன் தந்த நானும் கொடுத்தேன், அவன் கல்யாணத்துக்கு சென்ன நானும் கல்யாணத்துக்கு சென்னேன், அவங்க எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க நாங்க கூப்பிட்டோம், அவங்க எங்கள்கிட்ட வந்தாங்க நாங்க அவங்க விட்டு போனோம் சொன்ன இஸ்லாம். சொன்னார்கள் இது மனித நேய, மனித பண்பு. தந்ததுக்காக கொடுக்கிறது, வந்ததுக்காக போறது, உபகார சட்டத்துக்காக உபகாரம் செய்வது, இது இஸ்லாம் அல்ல, இது மனித பண்பு சொன்னார். இஸ்லாம் என்றா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம்னா சில்மன் கதா, உன்னை துண்டித்தவனை சேர்ந்து வாழ்வது இஸ்லாம். அவங்க உங்களை எப்பயுமே துண்டிக்கிற, அவங்க உங்களை சேர்க்கிறதே இல்லை, எல்லாத்திலும் உங்களை கட்டோடு ஓடுவாங்க. ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்திப்பாங்க, உங்களை கணக்கெடுக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு பாரமாகிக்குது. வீட்டுக்குள்ள பேசுறோம், கணவன் மனைவிக்கும் சரி பெரும் சங்கடம் இருக்கு. பாருங்கள், எல்லாரும் சேர்ந்திக்கிறாங்க, எங்களை மட்டும் கூப்பிடாது, எங்களை மட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கோபத்தை நீ பாராட்டக்கூடாது, மாறாக சில்மன் கதா, உன்னை துண்டித்தவர் நீ சேர்ந்து வாடி. அவங்க எங்களுக்கு சொல்லல என்றதுனால நீ அவங்களை ஒதுக்காதே. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு சொல்லி அவர்களை சேர்த்துக் கொள்வாயாக. சில்மன் கதா, இதுதான் இஸ்லாம் என்றார். துண்டித்தவனை சேர்ந்துவார். இரண்டாவது சொன்னார்கள், வஃபு அம்மன் லலம, உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நீ மன்னிப்பு கொடு. அநியாயம் செஞ்சவன் தான் எனக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அவன் தானே செஞ்ச அநியாயம், அவன் தானே மன்னிப்பு கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதல்ல, மாறாக அநியாயம் செய்யப்பட்ட நீ அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு கொடு. மன்னிப்பு, அநியாயம் செய்யப்பட்ட நீங்க அநியாயம் செய்தவனுக்கு மன்னிப்பு கொடுங்க. வஃபு அம்மன் லலம. மூணாவது சொன்னார்கள், வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலை, உனக்கு மோசம் செய்தவர்களுக்கு நீ நலவு செய். அவங்க எப்பயுமே உங்களுக்கு ரோம், உங்களுக்கு வெற்றதான், உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க எப்பயும் அநியாயம் செய்யறதுதான், அவங்க உங்களோட ஃபேமிலியோட எப்பயுமே ரோம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு நீ நலவு செய், அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளுக்கு நலவு செய், அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நீ நலவு செய் என்று சொன்னார்கள். உனக்கு மோசமாக, உன்னோட விரோதமாக, உனக்கு அநியாயமாக செயல்படக்கூடியவர்களுக்கு நீ நலவு செய் என்று சொன்னார்கள். நாலாவது சொன்னார்கள், வஅத்திமன் ஹரம, உனக்கு தராதவனுக்கு கொடுத்து வாரு என்று சொன்னார்கள். அவங்க ரமதான் வந்துச்சு, எல்லா வீட்டுக்கு மிச்சப்படம் கொடுத்தாங்க, கொடுத்தாங்க, அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, ஆனா எங்களுக்கு ஒன்றுமே தர. பரவாயில்லை, ஆனாலும் மனசு மாத்திர தரவே உண்டு. நாங்களும் எங்களுக்கும் ஒரு காலம் வரட்டுமே, இல்லை, அதை நாங்க மறந்துடுவோம், அதை நாங்க ஃபீல் பண்றது இல்லை. மாறாக நாங்க ஒன்றை கொடுக்கக்கூடிய அவங்களுக்கு தான் முதலாவது கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅத்திமன் ஹரம், உனக்கு தராதவனுக்கு கொடுத்து வாழ என்று சொன்னார்கள். உனக்கு தாரல அவங்க, நீ அவங்களுக்கு முதலாவது கூடி என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாசுன், மூணு விஷயம் இருக்குது, உக்ஸிமு அலைஹின்ன, அந்த மூணுலையும் நான் சத்தியமாக சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள். அதுல ஒன்று சொன்னார்கள், மா நகஸ மாலு ஸதகா, சதகா கொடுக்கிற பணத்துல குறைவு வரவே மாட்டாது. சத்தியமிட்டு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சதகா கொடுக்கிற பணத்துல குறைவு வரவே மாட்டாது. மா நகஸ மாலு ஸதகா, சத்தியமிட்டு சொன்னார்கள். குடும்ப அல்லாஹ்வுடைய பாதையில சதகா கொடுங்கோ, அடுத்தவருடைய கஷ்டத்தை இல்லாமல் ஆக்குங்கோ, பண உதவி செய்யுங்கோ, உங்களோட பணம் குறைய மாட்டா. சத்தியமிட்டு சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, தீனுக்காக பணிஞ்சு போறீங்களா? அவன் வீட்டு வாசலுக்கு நான் போகவா? நீங்க பணிஞ்சு போறீங்க, கேவலத்தோடு போறீங்க, நீங்க அநியாயம் செய்யல, நீங்க அநியாயம் செய்யப்பட்ட நீங்க அவன் வாசலுக்கு போறீங்க மன்னிப்பு கொடுக்கிறதுக்காக, உறவுகளை சேர்ந்து கொள்ளணுமே என்றதுக்காக தாழ்ந்து அந்த வீட்டு வாசலை விரிக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாழ்ந்து போவாங்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தியே தீர்வாங்க. அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் அவங்களுக்கு உயர்வு தருவான், அல்லாஹ் அவங்களை சிறப்பாக வாழ்வான். என்ன செய்யணும் என்றால்,
நாங்க அல்லாஹ்வுக்காக பணிஞ்சு போகணும். ரப்புக்காக பணிகிறேன், ரப்புக்காக நான் தாழ்ந்து போகிறேன். தெருவத்தனம் எனக்கிட்ட இல்ல, அல்லாஹ்வுக்காக நான் தாழ்ந்து போகிறேன். ரப்பு எங்களை கண்ணியப்படுத்திய தீர்வான். மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் மக்களுக்கிட்ட கை நீட்டுவாங்களோ, மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்களோ, மக்களுடைய உதவி ஆசைப்பாங்களோ, மக்களுடைய ஹெல்ப்பை எதிர்பார்ப்பாங்களோ, மக்களுக்கிட்ட கை நீட்டுவாங்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு வறுமையுடைய கதவை திறந்து விடுவார் என்று சொன்னார். சத்தியமுத்தி சொன்னார், சத்தியமுத்தி சொன்னார். மக்களுக்கிட்ட எதிர்பார்க்கிறீங்க, மக்கள்கிட்ட உதவி எதிர்பார்க்கிறீங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்கள்ட்ட போய் கை நீட்டுறீங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு அல்லாஹ் வறுமையுடைய கதவை திறந்து விடுவார் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, படிக்க வேண்டிய பாடம் ஒவ்வொரு ஹதீஸிலேயும் ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் பலவிதமான பாடங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் இந்த அமல்களை எல்லாம் சிறப்பாக்கிக் கொள்ளணும்னா இந்த உறவுகளோடு நாங்க ரொம்ப அழகாக அந்த உறவுகளை பேணி அந்த 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 இன்னபந்துகளோடு அன்பாக பாசமாக உபகாரமாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் எங்களுடைய அமல்கள் கபூலாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் எங்களை அவனோடு மிகவும் நெருக்கம் அடைந்த கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் طيبا فيه على كل حال. اللهم صل وسلم وبارك عليه. يا الله அன்புள்ளவனே, இரக்கமுள்ளவனே, எங்கள் பாவங்களை தப்புகளை தவறுகளை குற்றங்களை குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயாக. எல்லாரும் பொருந்திக் கொள்வாயாக. பொருத்தத்தோடு வாழ்ந்தோம், பொருத்தத்தோடு மரணிக்கோணும். யா அல்லாஹ் இறுதி முடிவாள ஆக்கி வைப்பாயாக. நல்ல அமல்களுடைய ஆசையத்தாயா அல்லாஹ், பாவமான கர்மங்களை வெறுப்புண்டாக்கிடையா அல்லாஹ். ரமலான் மாசத்துல யா அல்லாஹ் என்னென்ன வகையில உன் நெருக்கத்தை அடைய முடியுமோ எல்லா வகையிலையும் உன் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ரமலானத பெரிய ஒரு பகுதி எங்களை விட்டு போய்விட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் இருக்கிற கொஞ்சமான காலத்துல யாவது யா அல்லாஹ் அமல்களை செஞ்சு செஞ்சு உன் நெருக்கத்தை அடைஞ்ச கூட்டத்துல சேர்த்து போயா அல்லாஹ். இந்த ரமலானோட வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை உண்டாக்கணும் யா அல்லாஹ். பத்ருடைய இரவில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பத்ரு சஹாபாக்களுடைய கண்ணியத்தை மேலும் மேலும் உயர்வாக்குவாயாக. அந்த பத்ரீங்களுடைய பரக்கத்தை கொண்டு என் வாழ்க்கையில பரக்கத்தை செய்வாயாக. இந்த உலகத்துக்கு ஒரு ஈடேற்றத்தை நசீபாக்குவாயாக. ரப்பே ரஹ்மானே, அந்த பத்ரில் உள்ள சஹாபாக்கள் எந்த ஈமான் அடைஞ்சாங்களோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எந்த ஈமானின் பக்கம் அந்த சஹாபாக்களை திசை திருப்பினாங்களோ, அந்த ஈமான் எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். ஈமான் உறுதியை தந்திரியா அல்லாஹ், இஸ்திகாமத்தை தந்திரியா அல்லாஹ். பத்ர் யுத்தத்தின் மூலமாக இன்னின்ன பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு வைத்திருக்கிறாயோ எல்லா பாடங்களையும் முழுமையாக கற்றுக்கொண்ட கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. அப்ப எங்களை பொருந்திக்கொள்ள அல்லாஹ். உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், விட்டு கொடுக்க மனப்பாங்கோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், ஒருவரை ஒருவர் மதித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், பெருமை தனத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், தாழ்மை தனத்தை தந்திரியா அல்லாஹ், உனக்கு நெருக்கமான சிபத்துகளை தந்திரியா அல்லாஹ். எங்கள் எல்லாரும் சொர்க்கவாதிகளாக ஏற்றுப்போயா அல்லாஹ். நரகத்துக்கு நீங்கள் ஆக்கிடாதே யா அல்லாஹ். உங்களுடைய பேர்கள் நரகவாதிகள் பட்டியல் எழுதியிருந்தா அதை அடித்து விடுவாயாக யா அல்லாஹ், அதை இல்லாமல் ஆக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய பட்டியலோட பேர் எழுதிக்கோயா அல்லாஹ். எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ், எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உண்மையான அன்பான பாசமான தாய் தகப்பன் யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையில பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையை வெடிச்சு வைப்பாயாக. யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ ஆரோக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ், சுகத்தை கொடுத்திரியா அல்லாஹ், இந்த வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ். நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையை செழிப்பாக்குவாயாக. யார் யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவுகளோ கண்ணியமான உஸ்தாதுமார்களோ மரணித்து மண்ணறையில் வாழ்கிறார்களோ ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் இந்த கபர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். இந்த கபர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். நபிமார்களோடு சித்திகீங்களோடு சாலிஹீங்களோடு நல்லடியார்களோடு அந்த ரூஹுகளை எல்லாம் சேர்த்து கொள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த கபர் சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ்.
அல்லாஹ். அவர்களையும் எங்களையும் இல்லத்தில் ஃபிர்தௌஸில் ஒன்றாக வாழ வைப்பாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாடுகளுக்கு மத்தியில் யுத்தங்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். ரப்பே, அந்த யகூதிகள் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அந்த நசாராக்கள் அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ், அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். திட்டமிட்டு சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். யா அல்லாஹ், அந்த யகூதிகள் தலை குனியோணும் யா அல்லாஹ், அந்த நசாராக்கள் கேவலம் அடையோணும் யா அல்லாஹ். என கண்ணுக்கு முன்னால யா அல்லாஹ் அவர்களை தலை குனிய வச்சிரு யா அல்லாஹ், அவர்களை கேவலப்படுத்திரு யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களை கேவலப்படுத்திரு யா அல்லாஹ். இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ வைப்பாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.